வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம கொடுத்துருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து டைம் டீயில் இருக்குது அப்படின்னா, அதை வந்து ஃப்ரீக்குவன்சி எஸ்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதா வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். இதை தான் வந்து எஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஓகேவா? இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இஸ் யூஸ்டு ஃபார் சால்விங் டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். அதாவது இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து செர்டைன் டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் வந்து இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறாங்க. அதுக்காக இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பயன்படுது. அடுத்து இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. ஃபஸ்ட் let f of t be the function of t time for all t greater than or equal to 0. இந்த f of t-யை நம்ம என்ன சொல்லலாம்? ஃபங்க்ஷன் ஆஃப் t அப்படின்னு சொல்லலாம். இந்த t அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா 0 அல்லது 0 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t, அதாவது f of t-யோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது L of f of t, அதாவது என்ன அப்படின்னா L of f of t ஈக்குவல் டு f of s, அதாவது L of f of t. இங்கே L அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t, அதாவது L of f of t அப்படிங்கிறது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t ஈக்குவல் டு, இதை வந்து f of sன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 0 to infinity f of t into e power minus st into dt. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t equal to f of s. இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா L of f of tன்னு சொல்லலாம். அந்த L of f of t எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவல் டு 0 to infinity f of t into e power minus st into dt. இதில் s அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். s அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட். சரியா? இப்போது இது வந்து L of f of t லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t. இதே இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறோம். இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம். இப்போ வந்து f of t அப்படிங்கிறது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது L of f of tங்கிறது என்ன, கொடுத்துருக்கிற டைம் ஃபங்க்ஷனை, அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் ரியல் வேரியபிள், அதாவது டைம் ஃபங்க்ஷனை நம்மளது ஃப்ரீக்குவன்சியாக மாற்றுறது தான் வந்து இந்த ஆனால் இப்போ வந்து இந்த ஃப்ரீக்குவன்சியிலிருந்து, அதாவது f of s, அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்ஸிலிருந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் டீயாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்வர்ஸ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வர்ஸ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, கொடுத்துருக்குற, அதாவது நம்மளுக்கு எப்படின்னா f of s, f of sனால் என்னென்னு பார்த்துருக்குறோம், L of f of t, அதாவது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்ஸில் இருக்கிறத ஃபங்க்ஷன் ஆஃப் டீக்கு மாற்றுறது அப்படிங்கிறதா இன்வர்ஸ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The time function f of t is obtained back from the Laplace transformation. அதாவது இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து அந்த f of t நம்மளுக்கு அப்டைன் ஆகுது அப்படின்னா அது இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ t இது s, இங்கிருந்து அதாவது ஃப்ரீக்குவன்சி இதை தான் f of sங்கிற டொமைனு. இதிலிருந்து இந்த டைம் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா, அதாவது இந்த f of sலிருந்து tக்கு வருது அப்படின்னா இதை தான் என்ன சொல்கிறாங்க, இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of s அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது f of s, அதாவது L இன்வர்ஸ் ஆஃப் f of s அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு f of s என்ன அப்படின்னு தெரியும்,
லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னு தெரியும். இதுக்கு நம்ம இன்வர்ஸ் எடுக்கிறோம். எல் இன்வர்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் டி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அதாவது எப்படி அப்படின்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ், அதாவது இந்த எஸ் அப்படி இதுக்கு இன்வர்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் டி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அடிஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டி, டைம் டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் அடிஷன் ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடிஷன் ப்ராப்பர்ட்டி இப்போ L of f of t plus g of t equal to L of f of t plus L of g of t. இதுதான் அடிஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே என்னென்னு தெரியும், L of f of t அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுதான் நம்ம என்ன எழுதிக்கிறோம், 0 to infinity e power minus st f of t into dt. அதாவது L ஆஃப்குள்ளே ஃபங்க்ஷன் ஆஃப் t என்ன வருதோ அதுதான் இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் t நம்ம போட்டிருக்கணும். சரியா? இங்கே L of f of t plus g of t அப்படின்னா இந்த f of tக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, f of t plus g of tன்னு இருக்குது. அப்போது நம்ம இந்த ஃபார்முலாவில் இந்த f of t இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், f of t plus g of t அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 0 to infinity e power minus st into dtயை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இன்டகரல் 0 to infinity e power minus st into f of t into dt. அதே மாதிரி இன்னொரு டைம் இதை மல்டிப்ளை பண்ணும்போது இன்டகரல் 0 to infinity e power minus st g of t into dt அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலா என்ன, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுடைய ஃபார்முலா என்ன, இன்டகர் 0 to infinity e power minus st f of t dt அப்படின்னா அதனோட வந்து L of f of tன்னு எழுதுகிறோம். அதே இங்கே வந்து இன்டகர் 0 to infinity e power minus st g of t, அதாவது இங்கே f of tக்கு பதிலாக இங்கே g of t இருக்குது. அப்போ என்ன எழுதலாம், இதை L of g of t அப்படின்னு எழுதலாம். அப்போது நம்ம என்ன எடுத்துக்கோ, L of f of t plus g of t எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, L of f of t plus L of g of t. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், அடிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுக்கடுத்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், அதாவது L of c of f of t equal to c into L of f of t. வேர் c is என்ன சொல்லலாம், சிங்கிறது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ L of c of f of t என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், 0 to infinity e power minus st. இந்த L ஆஃப்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் இந்த இடத்துல போடுறோம். அது வந்து c of f of t into dt. சிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது அவுட் சைடில் எடுத்துக்கிறோம். மீதி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 0 to infinity e power minus st f of t into dt. இது தான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இதுதான் ஃபார்முலா. அப்போ c into L of f of t அப்படின்னு எழுதிடலாம். therefore நம்மளுக்கு என்ன சொல்லலாம், L of c of f of t equal to c into L of f of t. அதாவது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லீனியர் அப்படின்னா அடிஷனும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லலாம், லீனியர் அப்படின்னு சொல்லிடலாம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ L of c1 f of t plus c2 g of t equal to c1 into L of f of t plus c2 into L of g of t. இதுதான் லீனியர் ப்ராப்பர்ட்டி. இதுதான் லீனியாரிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ L of c1 into f of t அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு பதிலாக நம்ம f of t இருக்கிறதுக்கு பதிலாக அதை ஃபுல்லாக போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதை லீனியாரிட்டி நம்மளுக்கு என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது L of f dash of t, அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுடைய ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம்.
அதாவது என்ன அப்படின்னா L of f dash of t equal to s into L of f of t minus f of 0. அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுக்கு f dash of t அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். f dash அப்படின்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். அதை எப்படி எழுதலாம்னா df of t divided by dt அப்படின்னு எழுதலாம். அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் f dash of t எப்படி எழுதலாம் அப்படின்னா df of t divided by dt. இப்போது L into f dash of t, அதாவது L of f dash of t எப்படி எழுதலாம்னா integral 0 to infinity f dash of t into e power minus st into dt. இந்த f dash of t என்ன சொல்லலாம் அப்படின்னா df of t divided by dt அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். அதாவது f dash of t df of t divided by dt ஃபஸ்ட்டு டைம் டெரிவேட் பண்ணுறது தான் f dash of t. அப்போது இங்கே df of t divided by dt into e power minus st into dt அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இப்போது இதை நம்ம இன்டகிரேஷனில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது uv, அதாவது இன்டகரல் a to b udvங்கிற ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா uv மைனஸ் இன்டகரல் a to b இன்ட்டு vdu அப்படிங்கிற ஃபார்மேட். அதாவது இது ஒரு ஃபார்முலா. அதாவது இன்டகரல் a to b udv அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா இது uv மைனஸ் இன்டகரல் a to b இன்ட்டு vdu இந்த இதில் எழுதி இதை நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல u அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் e பவர் மைனஸ் st. யூக்கு பதிலாக என்ன இருக்குது இங்கே e பவர் மைனஸ் st. யூக்கு பதிலாக e பவர் மைனஸ் st இருக்குது. dvக்கு பதிலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதாவது dv அப்படிங்கிறது என்னென்னா வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் dv. இங்கே f of t டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க df of t டிவைடட் பை dt. இதுதான் இன்ட்டு dt. இதுதான் எப்படி இருக்குது அப்படின்னா dvயாக இருக்குது. இப்போ எப்படின்னா u இருக்கிற இடத்துல என்ன இருக்குது e பவர் மைனஸ் st. இந்த e பவர் மைனஸ் எஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா, அதாவது u டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du, e பவர் மைனஸ் எஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் எஸ் இன்ட்டு e பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. டியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே v அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ dv பை dt அதாவது vயை tயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv பை dt ஈக்குவல் டு df of t டிவைடட் பை dt. v என்ன f of t, அதை dv பை dt ஈக்குவல் டு df of t டிவைடட் பை dt tயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. அதாவது vங்கிறது f of t, நம்ம இந்த vயை tயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dv பை dtன்னு கிடைக்குது. இந்த f of tயை நம்ம tயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது df of t டிவைடட் பை dt அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம dv மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா dv ஈக்குவல் டு df of t டிவைடட் பை dt இன்ட்டு t. அப்போது இப்போ இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் st df of t டிவைடட் பை dt இன்ட்டு dt. இது u, இது dv அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இது u, இது dv. இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி udv ஈக்குவல் டு, அதாவது ஃபார்முலா என்ன இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி vdu. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதுக்கு பதிலாக இங்கே u என்ன e பவர் மைனஸ் டி. அப்போ யூஸ் பண்ணும்போது uv அப்படிங்கும்போது u என்ன e பவர் மைனஸ், v என்ன f of t. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இன்டகரல் 0 அந்த 0 டு இன்ஃபினிட்டிங்கிறது லிமிட் அப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி v என்ன f of t. நம்மளுக்கு du என்ன நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருந்தோம். மைனஸ் எஸ் இன்ட்டு e பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. இப்போது இந்த லிமிட் அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம். e பவர் மைனஸ் எஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி மைனஸ் லோயர் லிமிட் என்ன 0, அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது e பவர் மைனஸ் 0 எஃப் ஆஃப் 0 அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. அப்புறம் ப்ளஸ் இங்கே இந்த பார்ட்டில், அதாவது மைனஸ் இன்டகர் 0 டு இன்ஃபினிட்டி
எஃப் ஆஃப் டி மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடின்னு இருக்குமா. இதில் எஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட், அதனால் இதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த எஸ்ஸை வெளியே எடுத்தோம்னா இங்கே எஸ்ஸை போட்டுட்டு 0 to infinity எஃப் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இ பவர் மைனஸ் எஸ் இன்ஃபினிட்டி இன்ட்டு எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டிங்கிற டேர்ம் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஏன்னா இ பவர் இன்ஃபினிட்டி 0, அதனால் இங்கே 0 ஆயிடுது. அதுக்கப்புறம் மைனஸ் இ பவர் மைனஸ் 0 எஃப் ஆஃப் 0. இப்போ இ பவர் 0வோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. அப்போ 1 இன்ட்டு எஃப் ஆஃப் 0 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் 0. இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் எஃப் ஆஃப் 0 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ப்ளஸ் எஸ் இன்ட்டு இன்டகர் 0 to infinity எஃப் ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்கா. அதாவது எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டகர் 0 to infinity எஃப் ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடிங்கிற ஃபார்முலா தான். அதனால் நீங்கள் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ நம்ம என்ன எழுதலாம், எஸ் இன்ட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன சொல்லிடலாம் அப்படின்னா therefore L into f dash of t equal to s into L of f of t minus f of 0 அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். இதே மாதிரி செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது எல் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டி என்ன, எல் ஆஃப் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் டி என்ன அப்படின்னு nth டெரிவேட்டிவ் வரைக்கும் நம்ம போகலாம். இப்போ செகண்ட் நம்ம என்ன அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டீயை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டி ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது, எஸ் இன்ட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் 0. இந்த இதுலேருந்து நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் டி, இந்த ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை நம்ம எஃப் ஆஃப் டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை ஒரு டைம் டெரிவேட் பண்ணும்போது 2 டைம் டெரிவேட் பண்ணணுமா. அதாவது எஃப் டேஷ் ஆஃப் டி ஒரு டைம் டெரிவேட் பண்ணதை வந்து எஃப் ஆஃப் டின்னு எடுத்துக்கிறோம். இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டி அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து எஃப் டேஷ் ஆஃப் டி அப்படின்னு ஆகும். அதை வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணும், எல் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டி அப்படிங்கிறதுக்கான அதாவது செகண்ட் டெரிவேட்டிவோட லேப்லாஸ் என்ன, லேப்லாஸ் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ் அந்த இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து எல் ஆஃப் நம்ம எஃப் டபுள் டேஷ் ஆஃப் என்ன சொல்லலாம், எஃப் டேஷ் ஆஃப் டின்னு நம்ம எடுத்துருக்குறோம். எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டி ஏற்கனவே நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை இங்கே அப்ளை பண்ணுறோம். அதாவது எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் 0. நம்ம கேபிட்டல் எஃப் எடுத்துருக்குறோம், அதனால் நம்ம கேபிட்டல் எஃப் தான் போடுறோம். இங்கே வந்து எஸ் இன்ட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் 0ன்னு போட்டோமா. இந்த எஃப் டேஷ் ஆஃப் டி நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம், ஸ்மால் எஃப் டேஷ் ஆஃப் டி அப்படின்னு எடுத்துருக்குறோம். அப்போது எல் ஆஃப் ஸ்மால் எஃப் டேஷ் ஆஃப் டி மைனஸ் இங்கே கேபிட்டல் எஃப் ஆஃப் 0க்கு பதிலாக ஸ்மால் எஃப் டேஷ் ஆஃப் 0, ஏன்னா எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் டேஷ் ஆஃப் டி. அப்போது கேபிட்டல் எஃப் ஆஃப் 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் டேஷ் ஆஃப் 0 அப்படின்னு ஆயிரும். அதுதான் இங்கே கொண்டு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம எஸ் ஆஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் 0 அப்படின்னு போட்டோம். ஈக்குவல் டு இந்த எஃப் ஆஃப் டிக்கு மேலே நம்மளுக்கு என்ன சொல்லலாம், எஃப் டேஷ் ஆஃப் டி அப்படின்னு நம்மளுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். அதனால் நம்ம என்ன சொல்லலாம், ஈக்குவல் டு எஸ் ஆஃப் எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டி மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டியோட ஃபார்முலா என்னென்ன, அதாவது எஸ் ஆஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் 0, இங்கே மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 அப்படியே போட்டுறோம். அப்போ எஸ்ஸை வந்து உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். அதாவது எல் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் 0 மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0. இதே மாதிரி இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். இது நம்மளுக்கு nth டெரிவேட்டிவ் வரைக்கும் நம்ம என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது எப்படி அப்படின்னா இப்போ எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு
s into L of f of t minus f of 0. இதே L of f double dash of t equal to நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் s squared L of f of t minus s into f of 0 minus f dash of 0. இதே மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம L of fn of t equal to அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எப்படி 2 அப்படிங்கும்போது இங்கே வந்து ஸ்கொயர்டில் வந்துச்சு. இங்கே n அப்படிங்கும்போது sn of L of f of t minus n minus 1 இங்கே n minus 1 f of 0 minus s of n minus 2 f dash of 0 minus s of n minus 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போது இங்கே n நம்மளுக்கு என்ன சொல்லலாம், மைனஸ் f of n minus 1 of 0 அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எஸ் ஆஃப் என் இப்போ நம்ம வந்து இங்கே 2 என்னுக்கு பதிலாக ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இது கிடைக்கும். என்னுக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 கொண்டான ஃபார்முலா கிடைக்கும். சரியா? அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏ. இந்த s ப்ளஸ் ஏ எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டகர் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் டி என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இ பவர் மைனஸ் ஏடி அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம ஃபார்முலாவில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், இ பவர் மைனஸ் ஏடி. இது ரெண்டும் இ பவர் மைனஸ் எஸ்டி இ பவர் மைனஸ் ஏடி அப்படின்ட்டுருக்கா. அப்போ நம்ம என்ன எழுதலாம், இன்டகர் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி மைனஸ் ஏடி இன்ட்டு டிடி. இங்கே மைனஸாக காமனாக எழுதி எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன எடுத்துக்கணும், இ பவர் மைனஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி. அதாவது எப்படின்னா மைனஸ் ஆஃப் டீயை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது கிடைக்கும் டிடி. நம்மளுக்கு ஏற்கனவே வந்து இன்டகரல் பண்ணுறோம் அப்படின்னா இன்டகரல் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை மைனஸ் ஏ அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே இன்டகரலுடைய ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இங்கே ஏக்கு பதிலாக ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த ஏக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு இருக்குது. அப்போ இ பவர் மைனஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி டிவைடட் பை இங்கே என்ன இருக்கோ அதை கீழே எழுதணும் மைனஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ. லிமிட்டை வந்து அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் என்ன, 0 டு இன்ஃபினிட்டி. 0 டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போது இது வந்து கான்ஸ்டன்ட் எஸ் ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ மைனஸ் ஆஃப் 1 டிவைட் பை எஸ் ப்ளஸ் ஏவை வெளியே எடுத்துகிட்டு இ பவர் மைனஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி இதுக்கான நம்ம 0 டு இன்ஃபினிட்டி இதுக்கான நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ பவர் மைனஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு இன்ஃபினிட்டி மைனஸ் இ பவர் மைனஸ் எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு 0. இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 மைனஸ் இ பவர் 0 என்ன அப்படின்னா 1. இ பவர் 0ஓட வேல்யூ என்ன 1. அப்போ 0 மைனஸ் 1 மைனஸ் 1. அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏ 1 டிவைடட் கடைசியில் என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா ப்ளஸ் 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன சொல்லலாம், எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சா? இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏ. இப்போது நம்ம எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடிங்கும் போது நம்மளுக்கு 1 டிவைட் பை எஸ் ப்ளஸ் ஏன்னு கிடச்சிது. ப்ளஸ் ஏடி அப்படின்னு போடும்போது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டகர் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு இந்த எஃப் ஆஃப் டி ஃபங்க்ஷன் ஆஃப் டிக்கு பதில் என்ன இங்கே இருக்குது, இ பவர் ப்ளஸ் ஏடி இருக்குது. அப்போ ப்ளஸ் ஏடி அப்படிங்கும்போது இ பவர் ப்ளஸ் ஏடி அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ இ பவர் மைனஸ் எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி அப்படிங்கிறது எழுதிடலாம். இப்போ மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ் மைனஸ் ஏ, அதாவது மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ அது கிடைக்குதா. அப்போ நம்ம மைனஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு இ பவர் மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு டி இன்ட்டு டிடின்னு எழுதிடலாம்.
எழுதிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் இன்டெக்ரல் ஃபார்முலாவில் இன்டெக்ரல் a to b e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு என்ன எழுதிடலாம் அப்படின்னா, அதாவது இன்டெக்ரல் e பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு e பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை a. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே e பவர் மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ டீன் இருக்குது. அப்போ இங்கே டிவைடட் பை மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ. அப்புறம் இந்த 1 டிவைடட் பை மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்து வச்சிடுறோம். மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா e பவர் மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு டி. இதுக்கு மட்டும் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கடைசியில் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 minus 1 0 minus 1 minus 1 minus into minus plus 1 divided by s minus a. Therefore L of e power at equal to 1 divided by s minus a. அப்படியே நம்ம L of e power minus at equal to 1 divided by s plus a இப்படி தான் போடணும்.